எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் சிஎஸ் கோடிங் சேனலுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஜாவா ஆஃப்லைன் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜாவானாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ப்ளூ ஜே ஞாபகம் வரும், ஜேடிகே ஞாபகம் வரும். சிலவங்க இந்த ஐயோ சிஸ்டம் இல்லையே, லேப்டாப் இல்லையே அப்படின்னு வருத்தம் இருக்கும். ஏன்னா நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பேர் வருத்தப்படுவாங்க, எங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை மேம், எங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லை மேம்னு வருத்தப்படுறத நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு லேப்டாப் தான் இருக்கணும், உங்களுக்கு வந்து டேப் தான் இருக்கணும், உங்களுக்கு சிஸ்டம் தான் இருக்கணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஆஃப்லைன் கம்பைலர்ஸ். நம்ம மொபைல் ஃபோன்லேயே ஜாவா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாமா? ஆமாம், மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். எப்படி? இப்போ நான் சொல்ல போகிறேன் அது எப்படின்றத. வாங்க, உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கோங்க. இப்போ மொபைல் ஃபோனில் இந்த ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ப்ளே ஸ்டோர்ன்ற ஆப்புக்கு போய் கிளிக் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் சர்ச் ஆப்ஷனில் ஜாவா கம்பைலர் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாவா கம்பைலர்னு கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்த உடனேயே நீங்கள் பார்க்குறீங்க இங்கே எவ்வளவோ ஜாவா கம்பைலர்ஸ் லிஸ்ட் ஆகும். சில கம்பைலர்ஸ் ஒர்க் ஆகலைன்னா நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன், சிலது நல்லா இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஆனால் ஒர்க் ஆகலை. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதோட ரேட்டிங்கை பார்க்கணும், கமெண்ட்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு பண்ணணும். நான் இதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி நல்லா ஒர்க் ஆனனால உங்களுக்கு சொல்கிறேன். டிகோடர் பார்க்குறீங்களே, இந்த பிளாக் கலராக இருக்குல்ல டிகோடர், இந்த டிகோடர் கம்பைலர் ஐடிஇ கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு பிடிச்ச கம்பைலர். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரேட்டிங் போட்டிருக்காங்க பாருங்கள், 4.2ன்னு ரேட்டிங் போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ரேட்டிங் பார்த்து நம்ம இது பண்ணணும். இது வந்து 5.7 மெகாபைட்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து மெமரி தேவைப்படுது. அதே மாதிரி இதில் 1 மில்லியன் ஆளுங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காமிக்கிது பாருங்க. இங்கே 1 மில்லியன் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்து தான் நம்ம எந்த ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணணுன்னாலும் ஆல் ஆஃப் அ சடன் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிடக்கூடாது. நம்ம அவங்க கொடுத்துருக்கிற கமெண்ட்ஸ், அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதில் நான் வந்து ஜட்ஜ் பண்ணது என்னென்னா, இந்த டிகோடர் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸும் வாசித்து பார்த்தேன், நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால நான் டிகோடரை சூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி வந்துடும், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி வந்துடும், டிகோடர் அப்படின்னு வந்துடும். இப்போ இன்ஸ்டால்னு ஒன்று, அது க்ரீன் கலர் பட்டன் தெரியுது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனேயே இந்த டவுன்லோட் ஆகிற ப்ராசஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இது டவுன்லோட் ஆக ஒரு நிமிஷம் எடுத்துக்கும். இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகும். நம்ம வந்து ஆன்லைன் கம்பைலர்ஸ் கூட இருக்குது, ஆனால் ஆன்லைன் கம்பைலர்ஸ்னும் போது நமக்கு நெட்டு தேவைப்படும். ஆஃப்லைன் கம்பைலர்ஸ்னால் நமக்கு நெட்டே தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு எப்போ வேணாலும் ஜாவா ப்ரோக்ராமை ஆஃப்லைன் கம்பைலர்ஸ் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுதும், ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நான் மற்ற கம்பைலர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் அதில் வந்து ப்ராப்பராக ப்ரோக்ராமிங் எதுவும் உள்ளே செட் ஆக மாட்டேங்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கம்பைலர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எந்த கம்பைலருமே. சில கம்பைலர்ஸ் எனக்கு பிடிக்கலை, பட் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தது, ஆனால் எனக்கு பிடிக்கலை, அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த டிகோடர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ரோக்ராம் பண்ணும்போது யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. அதனால தான் இங்கே இந்த டிகோடரை வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்க வந்து லேப்டாப் இல்லை, நம்மள்ட்ட சிஸ்டம் இல்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வீடியோவை போடணுன்ற ஒரு தாட் எனக்கு வந்தது. இந்த டிகோடர் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. நம்ம மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற ஆப்ஸ்லேயே நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அடுத்தடுத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ நான் போகிறேன். அதில் எந்தெந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கு ஒரு ஆப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது.
அதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இந்த மீன் டைம் அது ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஓப்பன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்து நின்றுடும். இப்போ ஓப்பன்னு க்ரீன் கலர் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது உங்களை டீகோடர் என்விரான்மெண்ட்டுக்கு கொண்டு போயிடும். இப்போ இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் பார்க்குறீங்க இல்லையா, இந்த நெக்ஸ்ட்டு இந்த கார்னரில் ரைட்டு வலது கை கார்னர் டவுன் பாட்டம் ரைட் கார்னரில் நெக்ஸ்ட்டுன்ற ஒரு பட்டனை பார்க்குறீங்க. அந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு தடவை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு தடவை நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். 3 தடவை நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறமா லாகின் அப்படின்னு இருக்கா, இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேயே நம்ம வந்து நியூ யூஸர் இப்போ தான் நீங்கள் இந்த டிகோடர் ஆப்பை யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் வாண்ட் டு ரெஜிஸ்டர்னு கேட்கும். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே சைன்இன் கொடுத்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம உள்ளே போயிடலாம். நம்ம இப்போ நியூவாக ரெஜிஸ்டர் பண்ண போகிற யூஸர்ன்றனால வாண்ட் டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்டு கேட்கும். இமெயில் ஐடி கொடுங்க. என்டர் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சுருக்கிறீங்களோ, உங்களுக்கு எது கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டவுனில் இருக்கும். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண உடனேயே உங்கள் நேம் கேட்கும். இதில் வந்து சும்மா உங்கள் நேம் சாதாரணமாக உங்கள் நேம் என்னவோ அதை கொடுங்க. இமெயில் அட்ரஸில் தான் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். இங்கே வந்து சாதாரண நேம், உங்கள் நேம் என்ன, அது சாம் அப்படி இருந்ததுன்னா சாம்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போது உங்களுடைய யூசர் நேம் கேட்கும். நீங்கள் யூசர் நேம் எந்த யூசர் நேம் போட்டு நீங்கள் எப்போவுமே உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ இதில் ஒரு மெயினான ஒரு முக்கியமான இது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் கொடுக்கும்போது ஜிமெயிலோட பாஸ்வேர்டை தான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் அது இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் கேட்கும். இமெயில் அட்ரஸ் மட்டும்தான் நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து எப்போவுமே நம்மளோட ஜிமெயில் பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை அந்த ஆப்புக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் ஹேக் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்குது. நம்ம அதே பாஸ்வேர்டை நம்ம எல்லா இடத்துலையும் கொடுக்குறனால ஹேக்கர்ஸ் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, நம்மளுடைய மெயில் ஐடிக்குள்ளே வந்து நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க ஈஸியாக ஹேக் பண்ணுறதுக்கு இது வழிவகை பண்ணிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு இல்லாமல் வேறு பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர்னு கீழே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே அது என்டர் ஓடிபி சென்ட் டு யோர் இமெயில் அப்படின்னு கொடுக்குது. நம்மளுடைய ஓடிபியை நம்மளுடைய இமெயிலில் அதை அனுப்பிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இமெயில் அக்கௌண்ட்டில் போய் நம்ம இப்போ கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா ஜிமெயிலில் போயிட்டு ஓடிபியை எடுக்கணும். இப்போ நான் ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அதனால் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிடுது. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இருக்காது, ஏன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணலை. அதனால் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணணும், இல்லை ரீலோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்த ஓடிபி ரெஃப்ரெஷ் ஆகும். இல்லைன்னா நம்ம பழைய மெசேஜஸே இருக்கும், நமக்கு வராத மாதிரியே காமிக்கும். இப்போ இங்கே டிகோடர் கொடுத்துருக்கா, ஓடிபி வந்திருக்கா, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணால் தான் இது வரும். ரெஃப்ரெஷ் எப்படி பண்ணுறது, ஜஸ்ட்டு மேலேருந்து கீழே ஒரு ஸ்வைப் பண்ணுங்கள், ரெஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ இந்த ஓடிபியை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. 585806 அப்படின்னு எனக்கு ஓடிபி கொடுத்துருக்கு. இதை நான் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம நேராக அந்த டிகோடருக்கு வாங்க. இங்கே இப்போ நம்ம ஓடிபி கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சு. டிகோடர் வந்துடுறோம். டிகோடரில் வந்த உடனேயே ஓடிபி கொடுத்தாச்சு. ஓடிபி கொடுத்துருங்க. கீழே வெரிஃபைன்னு இருக்கா, அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள்.
லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அப்படின்னா என்னென்னா டீகோடர் வந்து லாகின் ப்ராப்பராக லாகின் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதில் ஸ்டூடெண்ட், டீச்சர் இதெல்லாம் காமிக்குது. இதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் பார்க்குறீங்க ரைட் கார்னர் பாட்டமில் ஸ்டார்ட் கோடிங்னு இருக்குது. ப்ராப்பராக இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு நமக்கு டீகோடர். இப்படி ஒரு மெசேஜ் வரணும். க்ரியேட் அ ஃபைல் அப்படின்னு அது வந்ததுன்னா தான் நமக்கு ப்ராப்பராக நமக்கு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நமக்கு அடுத்து ப்ரோக்ராமிக்கு ரெடியாக இருக்குன்றதுக்கான நம்ம அது வந்து நம்ம ஒரு இதாக மெசேஜாக எடுத்துக்கலாம். க்ரியேட் அ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்கள்ட்ட ஜாவாவில் நான் ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ ஜாவாவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃபைல் நேம், இப்போ நான் ஒரு சாம்பிள்னு ஒரு ப்ரோக்ராம் நான் ஏதோ ஒரு ஃபைல் நேம் சாம்பிள் நான் கொடுக்குறேன். நான் ஃபைலை போட போகிறேன், க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் ஃபைல். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் டீகோடரோட ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல ஆல்ரெடி ப்ரோக்ராம் டிசைன் ஆகிருக்கு. இது வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கோம். அதை வந்து பிரிண்ட் பண்ணி இப்போ இதை ஹலோ வேர்ல்டு அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். இப்போ இந்த உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அந்த ப்ரோக்ராமை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கணும். இப்போது டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. கீழே இந்த ப்ளூ கலரில் ஒரு ட்ரையாங்கிள் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸிக்யூஷன் எதுக்கு பண்ணணுன்னா நம்ம ப்ரோக்ராமில் எதாவது தப்பு விட்ருக்கோமா என்னென்னு பார்க்குறதுக்காக பண்ணணும். நீங்கள் ப்ரோக்ராமில் எரர் எதுவும் இல்லைன்னா தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரோக்ராமில் ஹெலோ டீகோடர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அவுட்புட் ஹெலோ டீகோடர்னு வந்துருச்சு. சப்போஸ் நான் ஏதாவது ஒரு தப்பு விட்டுருந்தேன்னா இப்போ இந்த இடத்துல நான் செமிகோலன் இப்போ ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு ஹெலோ டீகோடர் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு நான் ஏதோ நம்ம டைப் பண்ணும்போது ஒரு தப்பு விட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல செமிகோலனை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக டெலீட் பண்ணியிருக்கேன். ஒரு தப்பு விட்ருக்கேன் இதில். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தெரியாமல் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. இது உடனே அவுட்புட் கொடுக்காது. இந்த மாதிரி எரரை காமிக்கும். எந்த லைனில் எரர் இருக்குதுன்னு காமிக்கும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல எரர் இருக்குது அப்படின்னு காமிக்குது. க்ரீன் கலரில் எரர் மெசேஜ் வருது. நீங்கள் இப்போ அந்த இடத்துல போய் அந்த எரரை கரெக்ட் பண்ணணும். செமிகோலன் போடணும். நான் என்னோடய எரரை கரெக்ட் பண்ண உடனேயே கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்டூ ப்ளஸ் டெர்மினல்னு இருக்கு இல்லையா, அந்த இன்டூவை நீங்கள் கிளிக் பண்ண உடனே திரும்பி பழையபடி இந்த மாதிரி இப்போ ஃபுல் சைஸ்க்கு வந்துடும். இப்போ திரும்பி ரன் பண்ணுங்கள். ஹலோ டீகோடர் அப்படின்னு எனக்கு என்னோடய அவுட்புட் கரெக்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து டீகோடர் ஆஃப்லைன் கம்பைலரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி ஒரு சின்ன ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பலவிதமான வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேன். உங்கள் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுமோ அது அந்த மாதிரி வீடியோஸை நான் போடணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எத்தனையோ பேருக்கு நமக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும். நம்ம ஒரு நன்மையை பண்ணுவோமே. இப்போ எனக்கு வந்து தெரியும்ன்ட்டு நான் என்னோட தெரிஞ்சதை நான் மறைச்சி வச்சுருந்தேன்னா உங்களுக்கு இது எதுவும் தெரிய வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியணும்னு நினச்சேன், நீங்கள் பெனிஃபிட் ஆகுறீங்க. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினைங்க, அவங்க பெனிஃபிட் ஆவாங்க. தேங்க்யூ.